Dear friends, this is Savi from Savi's Corner. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான குழம்பு ரெசிபி தாங்க. தட்டைப்பயிர் குழம்பு. இந்த பயிரை காராமணின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் இந்த பயிரை ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதோடு இதை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் 350 கிராம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 4 உருளைக்கிழங்கு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணி இருக்கட்டும். ஒரு 4 விசில் வரணும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஒரு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கு 1/2 கப் தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதோட ஒரு 10 சின்ன வெங்காயம், 7 பூண்டு, 1 இன்ச் இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், விசில் வந்துடுச்சு. குழம்புக்கு தேவையான புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இப்போ இதில் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நறுக்கி அதையும் சேர்த்துருக்கேன். லேசாக வதக்கிக்கோங்க. இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், இப்போ இதில் ஒரு 4 தக்காளியை நறுக்கி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பும் இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் 3/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் போதும். இப்போ பாருங்கள், இந்த பயிர் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த பயிரையும் உருளைக்கிழங்கையும் குழம்போட சேர்த்துடலாம். அந்த தண்ணியோடு சேர்க்கணும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் புளி சேர்க்கணும். புளியும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிச்சதுக்கப்புறம் இப்போ சிம்ல அடக்கி வச்சுடுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவினா நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த குழம்பை நம்ம சாதத்தோடு சாப்பிடலாம், சப்பாத்தி கூட சாப்பிடலாம், தோசை கூட சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், குருமா மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.